இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இப்படி ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது? இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ற 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், வாஷிங். ஸ்பெசிஃபிக்கா சில்க் அண்ட் ஹெவி எம்ப்ராய்டரி பண்ண பிளவுஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை கிளீன் பண்ணுங்க. மினிமல் ஒர்க் பண்ண பிளவுஸை மைல்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது கோல்ட் வாட்டர்ல மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. அப்போதான் டேமேஜ் ஆகாது அண்ட் மெஷின் வாஷ் டோட்டலாவே அவாய்ட் பண்ணிருங்க. செகண்ட், ஸ்டோரிங். நீங்க உங்க பிளவுஸை யூஸ் பண்ணாதப்ப இந்த மாதிரி நார்மல் ஃபோல்ட் பண்ணி வைக்காம மஸ்லின் கிளாத் இல்ல காட்டன் கிளாத்ல ஃபோல்ட் பண்ணி வைங்க. அப்பதான் எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம பாத்துக்கலாம். நம்பர் 3, ஹேண்ட்லிங். ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம் ஜுவல் வியர் பண்ணுங்க அண்ட் பெர்ஃப்யூம் அடிக்கும் போது ஃபேப்ரிக்ல படாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா கெமிக்கல் எம்ப்ராய்டரிய டேமேஜ் ஆக்கிட்டோம். 4th, அயனிங். அயன் பண்ணும்போது ஸ்டீம் அயன் பண்ணுங்க. அதுவும் ரிவர்ஸ் சைட்ல இருந்து பண்ணுங்க. அப்படி நார்மலா அயன் பண்றதா இருந்தா அதுக்கு மேல தின்னா காட்டன் துணி போட்டு அயன் பண்ணுங்க. அப்போதான் டேமேஜ்ல இருந்து பாதுகாப்பா இருக்கும். இந்த வீடியோவை ஆரி பிளவுஸ் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.